ஹலோங்க. அன்னைக்கு எந்திரிச்சதே லேட் தான். முன்னாடி நாள் நைட் தான் நினச்சிட்டே படுத்தேன். நிறைய வேலை இருக்குது, காலைல குயிக்காக எழுந்திரிச்சேன். ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும்னு. ஆனால் நம்ம எப்போ நினச்சத பண்ணியிருப்போம், அதே மாதிரி லேட்டாக தான் அன்னைக்கு எழுந்திரிச்சேன். ஏன்னா நான் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு எதுவுமே பண்ணலை. அப்படியே ஒர்க் போயிட்டு வந்துட்டு இருந்தனால எனக்கு டைமும் கிடைக்கல. எல்லாமே சேர்ந்து அன்னைக்கு நிறைய வேலை இருந்துச்சு எனக்கு. அப்புறம் எனக்கு தண்ணி குடிக்கிறதுனா சுத்தமாக பிடிக்காது. ஆனால் என்ன பண்ணுறது, குடிச்சு தான் ஆகணுன்றதுக்காகவே மார்னிங் எழுந்திரிச்சோன்னே குடிப்பேன். அது ஒரு நல்ல ஹேபிட் தான். முடிஞ்சா நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ரூமை எவ்வளோ மோசமாக மெயின்டைன் பண்ணணுமோ அந்த அளவு நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வார ரொட்டீனே ஒர்க் போகிறது, சாப்பிட்றது, தூங்குறது, போகிறது, சாப்பிட்றது, தூங்குறதுன்னு இருந்தா எங்கிட்டு இந்த ரூமை மெயின்டைன் பண்ணுறது? இந்த லட்சணத்துல தான் வச்சுட்டு இருந்தேன் என் ரூமை. நீங்கள் நினைக்கலாம் ஒரு ஆள் தானே, அதுக்கு செய்யறதுக்கே இவ்வளோ கஷ்டமான கூட்டத்தில் கூட என்ன சொல்கிறது, ஓபி அடிச்சுட்டு போயிடலாம். வீட்டில் இருந்தால் கூட ஏதாவது சாப்பிட்டு சொல்லிட்டு எஸ் ஆயிடலாம். ஆனால் தனியாக இருந்தால் நம்ம தான் எல்லாத்தையும் பண்ணி ஆகணும். அப்பதான் வீட்டோட அருமை எல்லாமே ஞாபகம் வரும். பார்த்தீங்களா எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கேன்னு. உள்ள கபோர்டில் இருக்க அத்தனையுமே அந்த பக்கெட்குள்ளே தான் கடந்துச்சு அன்னைக்கு. அப்புறம் இந்த மணி பிளான்ட்டை சன்லைட்டில் வைக்கணும் எப்பயுமே காலையில் ஞாபகம் இருக்கும். அப்புறம் மறந்துடுவேன், எப்பயுமே மறந்துடுவேன். அந்த நாள் நான் கரெக்டாக ஞாபகம் வச்சு எடுத்து வெளியே வச்சேன், கொஞ்ச நேரம் வைக்கலாமேன்னு. அப்புறம் நானாக வியப்பாக பார்த்துட்டு இருந்தேன், இத்தனையும் நானாக வாஷ் பண்ணேன்னு. அவ்வளோ ட்ரெஸ்ஸு. வீட்டில் ஏதாவது வேலை சொன்னால் ஏதாவது சாக்கு சொல்லி ஓடி போயிடுவேன். ஆனால் இன்னைக்கு நானும் இவ்வளோ வேலை செய்கிறேன்னு நினைச்சு நானே ப்ரௌடாக ஃபீல் பண்ண மொமெண்ட் அது. அப்புறம் ஈவினிங் டைம் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு ஒரு முக்கியமான பொருள் வாங்கத்தான் வெளியே போனது. அது என்னன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வாங்க தான் நான் போனேன். இந்த நைட் ஆனால் கொசு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. மெயினாக இதுக்காக தான் நான் போயிருந்தேன். நாளைக்கு எனக்கு பெருசாக சாப்பிட தோணலை. பழத்தோட நான் டின்னரை முடிச்சுட்டு தூங்கிட்டேன். பாய்ங்க.